அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நெறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பேசுறீங்க. அதுவும் உங்க வூட்டு புள்ளையா நெனச்சு நெறைய பேசுறீங்க. எல்லாருக்கும் என்னால பதில் குடுக்க முடியல அப்படின்னாலும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதே மாரி எப்படி உங்க வூட்டு புள்ளையா நெனச்சு இத மாரி கமெண்ட்ஸ்ல எழுதுறது, பார்க்குறீங்களோ, அதெல்லாம் பண்றீங்களோ, அதே மாரி உங்க வூட்டு புள்ளையா நெனச்சு ஏதாவது தவறு பண்றேன், தவறா கருத்து சொல்றேன் அப்படின்னா சொல்லுங்க, திருத்திப்போம். இது என்னுடைய சேனல். நான் பேசுறேன் அப்படிலாம் கிடையாது. வாங்க சேர்ந்து பயணிப்போம், சேர்ந்து வளருவோம். நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு நல்ல சமூகம் உருவாகணும். அதுக்கு இங்க ஒரு நல்ல அரசியல் வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதனால தான் நல்லது யாரு செஞ்சாலும் பாராட்டுறோம், தவறு யாரு செஞ்சாலும் சுட்டிக்காட்டுறோம். இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, காலம் வந்து எப்படிலாம் மாறி இருக்கு பாருங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வாரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்லாம் நம்ம திமுகவும் நம்ம விசிகாவும் பாடாத பாட்டு கிடையாதுங்க. அப்படி ஒட்டி உறவாடிட்டு இருந்தாங்க. மாற்றான் பட சூர்யா மாதிரி ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த குழந்தைகள் மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. நான் கூட அப்ப வந்து இந்த விசிகாவை ரொம்ப விமர்சிச்சிருக்கேன். திமுகவுடைய ஒரு அணியா மாறிட்டாங்க. விசிகாங்கிற ஒரு கட்சியே கிடையாது. திமுகவுல இருந்து இனிமே திருமாவளவன் பிரிஞ்சு வராரு அப்படின்னா அவர் மட்டும் தனியா வந்துட வேண்டியதான், மத்த எல்லாரும் திமுக கூட ஒட்டிப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நான் விசிகாவும் திமுகவும் இங்க ஒரே கட்சியா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருந்தேன். பட் இன்னைக்கு பார்த்தா நீயா நானா, நானா நீயா, வாடா மோதி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்துல வந்து மாத்தி மாத்தி சண்டை, அடிபுடி சண்டை, பல பேருக்கு மண்டை உடைஞ்சிருக்கு. அதை நினைச்சா பாவமா தான் இருக்கு. பட் ஆனா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு, மண்டை உடைஞ்சிருக்கு 3 பேருக்கு மேல. அதுக்கெல்லாம் வருத்தம் தான். அந்த வருத்தம் மனசுக்குள்ள இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த 2 பேரும் அடிச்சுக்கிறது அவ்வளவு ஹாப்பிங்க. ஃபர்ஸ்ட் சண்டைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை எங்க நடந்தது என்னங்கிறத கடைசியா சொல்லிடுறேன். சண்டைக்கு என்ன காரணம் அப்படின்னா, திமுக மனசுல வன்மம். இந்த விஷயத்துல உண்மையாலும் நான் விசிகாவுக்கு தான் ஆதரவா பேச போறேன். திமுக மனசுல வன்மம் அப்படிங்கிறது வந்துருச்சு. நம்ம கூட சேர்ந்து நின்னாங்க, கிட்டத்தட்ட 2017 இருந்து நம்ம கூட சேர்ந்து நின்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா இந்த தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்களே, தாவைக்கா கிட்ட போயிட்டாங்களே, அதுவும் அங்க போய் அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்களே அப்படிங்கிற வன்மம் தான் இந்த திமுகவுக்கு. பட் இது நியாயமா அப்படின்னு இருக்குல்ல, திமுகவுக்கு ஒரு கோபம் வருது அப்படின்னா அந்த கோபம் நியாயமானு இருக்குல்ல. இப்போ திமுகவுக்கு வர கோபம் வந்து நியாயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை தேர்தலில் இந்த விசிகா ஓட்டை வந்து திமுக வாங்கியிருக்கோம். நீங்க பழைய கதையெல்லாம் கூட விட்டுருங்க. 2017 விசிகா வந்து இந்த நம்ம திமுக கூட சேர்றாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் 2019 தேர்தலில் திமுக வந்து ஒரு பெரிய வெற்றியை வாங்குறாங்க. அதுல விசிகாவுடைய ஓட்டும் உண்டு. அந்த சரி விசிகாவில் 2019 ஓட்டு இருக்கு, நம்ம ஜெயிச்சதுக்கு விசிகாவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் விசிகாவுக்கு இந்த திமுக செஞ்சிருக்கா அப்படின்னா கிடையாது. சரி, அது வந்து பாராளுமன்ற எலெக்ஷன், அதுல ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னா 2021 திமுக ஜெயிச்சதுலயும் விசிகா ஓட்டு இருக்கு. சோ இந்த முறை நம்ம விசிகா ஓட்டை தான் வாங்கி ஜெயிச்சிருக்கோம். சோ இந்த முறையாவது அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு திமுக பண்ணுச்சா அப்படின்னா கிடையாது. 2021 நினைச்சிருந்தா அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், அதுவும் செய்யல. 2024 விசிகா ஓட்டை வாங்கி திமுக ஜெயிக்குது. அதோடைய பலன் எல்லாத்தையும் திமுக தான் அனுபவிக்குது. இப்படி எல்லா தேர்தலையும் விசிகா ஓட்டை வாங்கி அதோடைய பலனை திமுக மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்தது. பட் இந்த முறை திமுக ஓட்டை விசிகா வாங்கி நீங்க பலன் தர மாட்டீங்க, அந்த பலனை எங்களுக்கு தாவேக்கா தராங்க, அந்த பக்கம் போயிட்டு நாங்க வந்து அந்த பலனை அனுபவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க. சோ இந்த விஷயத்தை தான் திமுகவால தாங்கிக்க முடியல. இத்தனை தடவை இத்தனை தேர்தல்ல நீங்க செஞ்சப்ப இனிச்சுதா? விசிகா ஓட்ட நீங்க வாங்கிட்டு ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துட்டு திருமாவளவனை ஒரு அடிமை மாதிரி நடத்தினது, ஒரு அதிகாரத்துக்கு வர விடாம, ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள வர விடாம, நீ சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு மிரட்டி வச்சது. காலையில திருமாவளவன் கோபமா பேசுவாருங்க, சாயங்காலம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் முன்னாடி போய் உட்காந்து கிடப்பாரு. ஏன்னா கூப்பிட்டு மிரட்டுவாங்களா இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பேசுவாங்களா என்னமோ தெரியாது. சோ அப்படி 5 வருஷமா பட் ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் முழு கண்ட்ரோல்ல இந்த திமுக வந்து திருமாவளவனை வச்சிருந்தாங்க. சோ அப்படி நம்ம சொல்றதை கேட்டுட்டு நம்ம என்ன சொன்னாலும் ஆமா போட்டுட்டு இருந்த இப்ப திருமாவளவன் இப்ப தனியா போயிட்டாரே அப்படிங்கிற அந்த வன்மம், தனியா போய் அமைச்சரவையில இடம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற வன்மத்தை திமுகவால பொறுத்துக்க முடியல. ஐயோ அம்மா அப்படின்னு அடிச்சுக்கிட்டு அழுவ முடியல, வெளியில அழுதா அசிங்கமா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வன்மம் இப்ப வந்து இந்த சண்டையா மாறி நிக்குது.
விசிகாவுக்கும் இது தேவைதான். என்ன செஞ்சாலும் ஸ்டாலின் என்ன செஞ்சாலும், உதயநிதி என்ன செஞ்சாலும், இன்பநிதி என்ன செஞ்சாலும், துர்கா ஸ்டாலின் என்ன செஞ்சாலும், சேகர் பாபு என்ன செஞ்சாலும், இந்த செந்தில் பாலாஜி என்ன பண்ணாலும், இந்த கே நேரு என்ன பண்ணாலும், ஏவாவேலு என்ன பண்ணாலும், துரைமுருகன் என்ன பண்ணாலும் நாங்க வந்து திமுகவை எதிர்த்தே பேச மாட்டோங்க. நாங்க வந்து திமுகவை தெய்வம் மாதிரி கும்பிடுறோங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு 5 வருஷமா எவ்வளவு விமர்சனம் வச்சோம். விசிகா வந்து இங்க திமுக கிடையாது, திமுக தவறு செஞ்சா சுட்டி காட்டணும் அப்படின்னு எவ்வளவு விமர்சனம் 5 வருஷமா வச்சோம். அதுவும் பட்டியலின சமூக மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்தது. அப்பெல்லாம் கூட திருமாவளவன் அமைதியாவே இருந்தாரு. நிறைய இடங்கள்ல நான் கேள்வி கேட்டிருக்கேன். இந்த இடத்த கூட திருமாவளவன் பேசல அப்படின்னா இந்த அரசியல்ல பயணிச்சு அவர் என்ன பயன்பெற போறாரு? வேங்கை வயல் பிரச்சனை, குடிக்கிற தொட்டியில வந்து தண்ணி குடிக்கிற அந்த தொட்டியில வந்து மலம் கலந்த பிரச்சனை, இதுல கூட திருமாவளவன் திமுகவுக்கு எதிராக போல்டா பேச மாட்டார் அப்படின்னா அவர் என்னத்துக்காக அதுக்கப்புறம் அரசியல் பண்ணணும், என்னத்துக்காக இந்த அரசியல் பயணம் அப்படின்னு நிறைய இடத்த கேட்டிருந்தேன். அப்படிலாம் விசிகா வந்து திமுக என்ன பண்ணாலும் அப்படியே சொம்பு தூக்கிட்டு அப்படியே இருந்தாங்க. ஏன்னா காலம் இப்படியே போயிடும், திமுக தான் இங்க அப்படியே ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், நாமளும் அப்படியே ஒட்டு ஊதிக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு இருந்தாங்க. பட் காலம் மாறுச்சு, காட்சிகள் மாறுச்சு. தாவேக்கா வந்து தமிழ் மண்ணில் ஒரு பெரிய புரட்சியை செஞ்சுது. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படிங்கிறப்போ இங்க இருந்து ஒரு பெரிய ஜம்பை இங்க போட்டது மட்டும் இல்லாம இங்க விசிகா அமைச்சரவையில இடம் வாங்கிட்டாங்க. விசிகாவுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்ததுல விமர்சனம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தாவேக்கா கொடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா நடந்தது என்ன அப்படின்னா இங்க அவங்க ஒரு ஜம்ப் எடுத்ததுனால அவங்களுக்கு அமைச்சரவையில இடம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. வரலாற்றுல இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் திமுகவுக்கும் இந்த விசிகாவுக்கும் இடையில இருந்த உறவு. இப்போ அவங்க அடிச்சுட்டு நிக்கிற இந்த சூழல் என்ன, சண்டை என்னப்பா எங்கப்பா ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தாங்க. நேத்துல இருந்தே எனக்கு தெரியும் இது ஏதோ ஒரு கலவரமா வெடிக்க போகுது அப்படின்னு. ஏன்னா நிறைய இடங்கள்ல அங்கங்க பஸ் ஸ்டாண்டு, நாள் ரோடு இத மாதிரி இடங்கள்ல போலீஸ் வந்து பல 100 போலீஸ் வந்து குவிக்கப்பட்டிருந்தாங்க. நானும் என்னடா சண்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். 23ஆம் தேதி விசிகா வந்து குன்னம், பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்துல போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அனுமதி வாங்குறாங்க. நாங்க 26ஆம் தேதி குன்னத்துல வந்து ஒரு திமுகவை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகனா நம்ம திமுக ராசா இருக்காரு இல்லையா, அவரை எதிர்த்து நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ராசாவை நடத்துறாங்க, திமுக நடத்துறாங்க, எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு 23ஆம் தேதி பர்மிஷன் வாங்குறாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ராசா ஒரு இலக்கிய வரலாற்றுல ஒரு அற்புதமான சொற்பொழிவு ஒரு ட்வீட் போட்டார்ல, அதாவது இப்ப இந்த திமுக கூட பயணிச்சுட்டு இந்த பக்கம் விசிகா போனது வந்து பூ முடிச்சது ஒருத்தவன, ஆனா புணர்ச்சிக்கு போறவன் இன்னொருத்தவன் அப்படின்னு நம்ம ராசா ஒரு ட்வீட் போட்டா ஞாபகம் இருக்குங்களா? சோ அதை கண்டிச்சு, அதை மாதிரி இந்த ராசா பேசுனதை கண்டிச்சு நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டாங்க. 26ஆம் தேதி, இன்னைக்கு மே 26ஆம் தேதி பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. பட் இத திமுகவால ஏத்துக்க முடியல. என்னடா அது, நம்ம கூட இருந்தா, நாம சொல்றதை கேட்டுட்டு இருந்தா, நமக்கு எடுபடியா இருந்தா, நமக்கு சப்பானி பயலா இருந்தா, அவன் இன்னைக்கு நம்மளை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றானே அப்படிங்கிறத நம்ம திமுகவால ஏத்துக்க முடியல. உடனே 25ஆம் தேதி, மே 25ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா, திமுக போயிட்டு எங்களுக்கு விசிகாவை எதிர்த்து, திருமாவளவனை எதிர்த்து நாங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணோம், எங்களுக்கும் குன்னத்துல இடம் கொடுங்க, நாங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பர்மிஷன் கேட்கிறாங்க. போலீஸுக்கு டவுட் வந்துருச்சு, இது வந்து நம்ம பர்மிஷன் கொடுத்தோம் அப்படின்னா செட் ஆகாது, இது அடிபடியா கலவரமா போய் முடியும், அதுவும் குன்னம் எதை மாதிரியான தொகுதி அப்படின்னு நமக்கு தெரியும், சோ நம்ம பர்மிஷன் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கும் காவல்துறை வந்து பர்மிஷன் கொடுக்கல. விசிகாவுக்கு இந்த பர்மிஷன் கொடுத்திருந்தாங்கல்ல, சோ அந்த பர்மிஷனையும் காவல்துறை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. இது கலவரமா மாறும் அப்படிங்கிறதுனால. பட் இருந்தாலும் இந்த எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க இல்லையா கட்சிக்காரங்கள்ட்ட எல்லாம், நம்ம 26ஆம் தேதி இந்த இடத்த கூடுறோம், அனுமதி வாங்குறதுக்கு நம்ம வந்து லெட்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. சோ அந்த அடிப்படையில 2 தரப்புமே குன்னத்துல வந்து விசிகா தரப்பும் கூடுறாங்க இன்னைக்கு 26ஆம் தேதி, இன்னைக்கு அதே மாதிரி திமுக தரப்பும் கூடுறாங்க. 2 பேருக்கும் அனுமதி அப்படிங்கிறது காவல்துறை கொடுக்கல. விசிகாவுக்கு கொடுத்துருந்தாங்க, பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால அந்த அனுமதியும் ரத்து பண்ணிட்டாங்க. பட் 2 தரப்பும் கூடி இருந்தாங்கல்ல, பார்த்த உடனே எவனுக்கு என்ன தோணுச்சோ என்ன நினைச்சாங்களோ தெரியல. ஒரு காலத்துல விசிகா நினைச்சிருக்கோம், எங்களை எவ்வளவுலாம் வேலை வாங்குனீங்க, எங்களை எப்படிலாம் நடத்துனீங்க, இப்ப பாத்தீங்களா நம்ம அமைச்சரவையில இருக்கோம் அப்படின்னு விசிகா நினைச்சிருப்பாங்க. திமுக என்ன நினைச்சிருக்கோம், உங்களை எப்படிலாம் அடிமையா வச்சிருந்தேன், உங்களை எப்படிலாம் கட்டி போட்டு வச்சிருந்தேன், இன்னைக்கு எனக்கு எதிராக நீங்க வந்து நிமிர்ந்து நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் நினைச்சிருக்கோம், திமுக நபர்களும் நினைச்சிருப்பாங்க. சோ அப்படி மைண்ட்ல என்னென்ன ஓடிச்சோ அப்படியே தெரியல, இந்த அல்ஜிப்ரா கால்குலேஷன் மாதிரி அப்படியே ஓடி 2 பேரும் அப்படியே மோதிக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. காவல்துறை முடிஞ்ச அளவுக்கு தடுத்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் காவல்துறையோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மி அப்படிங்கிறதுனால
இங்க போயிருந்த கூட்டம் அப்படிங்கிறதுனால போயிருந்த கூட்டம் அதிகம் அப்படிங்கிறதுனால 2 கட்சியை சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிறதுனால அந்த கலவரம் அந்த அடிதடி எல்லாமே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 4 பேருக்கு வந்து மண்டை உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்சிராது. ஏன்னா இப்போ திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நடந்திருக்க இந்த சண்டை, குன்னத்துல நடந்திருக்க சண்டை அப்படிங்கிறது அடுத்தடுத்த தொகுதியில அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல பரவி இன்னும் பெருசாவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சோ இதை வந்து கண்டிப்பா ஒரு சீரியஸான இஷ்யூவா எடுத்துக்கிட்டு தாவேகா அரசு வந்து இது இனிமே இன்னொரு தொகுதியில இன்னொரு இடத்த நடக்காம கண்ட்ரோல்ல கொண்டு வர வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். இதை விளையாட்டா நினைச்சாங்க அப்படின்னா இன்னும் பல இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது வரும். என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனா என்னமோ இவ்வளவு நாளா கூடிக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மண்டையில மசாலா அரைச்சிட்டு இருந்த 2 கட்சிகளும் அடிச்சுக்கிறத பாக்குறப்போ மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் தான். திரும்ப சொல்றேன், அடிப்பட்டவங்களுக்காக என் மனசு வருத்தப்படுதுதான். ஆனா நபர்கள் அப்படிங்கிறத தாண்டி திமுக விசிக ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி இருந்தவங்க இப்படி அடிச்சுக்கிறத பாக்குறப்போ ஏதோ ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள இருக்குங்க. இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.